ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ ஒரு காலிஃப்ளவர் கிரேவி, பட்டாணி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பட்டாணி, முந்திரி, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு கட் பண்ணி போட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு எண்ணெயில் வதக்கி வச்சுக்கணும். எண்ணெயில் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்துட்டு வதங்கினோன்னா கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி போட்டுருக்கோம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கோம். கூடவே ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதை அரைச்சிடுவோம். இது ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோங்க, மீடியம் சைஸு. நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது பூச்சி நிறைய இருக்கிறதுனால இதை நல்லா கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த பூச்சிங்கெல்லாம் சாகும், கிருமிகள்லாம் இருக்கும். அதனால் இது வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெயில் வதக்கணுங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் வதக்கின பொருளெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. போட்டு அரைச்சிக்கலாம். ஊற்றி வச்சாச்சுங்க. மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு வெட்டி இலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சதில் ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத பூண்டு அரைச்சி போட்டுடலாங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ காய்கறியெல்லாம் போட்டுடலாம். பட்டாணி கொஞ்சம் ஒரு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அதையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். உள்ளவே எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரும் சேர்த்துடலாம். போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வேக. இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது தூள் போட்டிருக்கேன் நான். அதனால் மசாலாவுக்கு ரொம்ப மஞ்சள் தேவையில்லை, போதும். கொஞ்சமாக காட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயே மிளகா தனியெல்லாம் இருக்கிறதுனால தனித்தனியாக நான் போடுறேன். எல்லாமே கலந்து மிளகாத்தூள் தான். மிளகா தனியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு மிளகாத்தூள் தான். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால காரம் இருக்கும். தேவைன்னா பத்தலைன்னா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி மசாலா மிளகாலாம் போட்டுக்கோங்க. உப்பு காலிஃப்ளவர்லேயே போட்டிருக்கனால கொஞ்சமாக போட்டிருக்கோங்க. அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பூண்டெல்லாம் போட்டிருக்கனால இதுக்கு ரொம்ப தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டால் போதும். போட்டு நல்ல எண்ணெய் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயில் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சி வச்சு தண்ணி இருக்குது, அதை ஊற்றிட்டு
உங்களுக்கு கிரேவி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு இது பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். இந்த இடையில கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகணும். காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிரேவி நல்லா திக்காகி வரும். ஆஃப் பண்ணிடுங்க. தாங்க புது தோசை வாங்கியிருக்குங்க. 2 நாள் கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு முட்டை ஆம்லெட் போட்டாச்சு. சின்னதாக ஒரு தோசை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை நீங்கள் காலிஃப்ளவர் இதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் இதெல்லாம் சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.